நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். முகேஷ் அம்பானி தனது 3 பிள்ளைகளுக்கு வர்த்தகத்தை பிரித்து கொடுக்கும் பணிகளை துவக்கியுள்ளார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழுமத்தில் எவ்வளவுதான் வெளிநாட்டு முதலீடுகள் வந்தாலும் தொடர்ந்து இந்நிறுவனத்தின் நிர்வாக குழுவில் முகேஷ் அம்பானியின் குடும்பம்தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. டாடா குழுமத்தில் எப்படி டாடா சன்ஸ் நிறுவனம் அனைத்து கிளை நிறுவனங்களுக்கும் தாய் நிறுவனமாக இருக்கிறதோ, இதேபோல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை மாற்ற திட்டமிட்டு வருகிறார் முகேஷ் அம்பானி. இதன் முதல் படிதான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வர்த்தகம் தனித்தனியாக 3 நிறுவனங்களின் கீழ் பிரிந்தது. தற்போது எனர்ஜி, டெலிகாம், ரீட்டைல் என 3 பிரிவுகளின் வர்த்தகம் ரிலையன்ஸ் ஓடிசி, ரிலையன்ஸ் ஜியோ, ரிலையன்ஸ் ரீட்டைல் ஆகிய நிறுவனங்களின் கீழ் இருக்கிறது. மேலும் தனது 3 பிள்ளைகள் ஆகாஷ் அம்பானி, ஈஷா அம்பானி, ஆனந்த் அம்பானி ஆகியோருக்கு எந்த வர்த்தகத்தை கொடுப்பது, யாருக்கு எந்த நிறுவனத்தை அளிப்பது போன்ற முடிவுகளை எடுக்க துவங்கியுள்ளார் முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானியின் மூத்த மகனான ஆகேஷ் அம்பானி தற்போது 3 நிறுவனங்களின் தலைவராக உள்ளார். இவர் சாவன் மீடியா, ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம், ரிலையன்ஸ் ரீட்டைல் வெண்டர்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு தலைவராக உள்ளார். அதேபோல் முகேஷ் அம்பானியின் மகள் ஈஷா அம்பானியும் 3 நிறுவனங்களுக்கு தலைவராக உள்ளார். இவர் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ், ஜியோ லிமிடெட், ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன், ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம், ரிலையன்ஸ் ரீட்டைல் வெண்டர்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு தலைவராக உள்ளார். அதேபோல் தற்போது ஆனந்த் அம்பானி ரிலையன்ஸ் சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான மற்றும் அடித்தளமான எண்ணெய் மற்றும் எனர்ஜி வர்த்தகத்திற்கு தலைவராக இருக்கிறார். ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி சோலார், ரிலையன்ஸ் நியூ சோலார் மற்றும் ஓடிசி ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது எண்ணெய் மற்றும் எனர்ஜி வர்த்தகம் அனைத்தும் ஆனந்த் அம்பானியின் கட்டுப்பாட்டில் வருவதாக தெரிகிறது. இந்த மாற்றத்தின் மூலம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எனர்ஜி, ரீட்டைல், டெலிகாம் ஆகிய 3 நிறுவனங்களிலும் அதிக அளவிலான பங்குகளை வைத்து அனைத்து நிர்வாக குழுவிலும் ஆதிக்கம் செலுத்துவது மட்டுமல்லாமல் தாய் நிறுவனமாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிறுவனத்திற்கு முகேஷ் அம்பானி தலைமை வகிப்பார் எனவும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.